to see about cyber crime. எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் டிஜிட்டலைஸ்டாக இல்லீகலாக நடக்குதோ அது எல்லாமே வந்து சைபர் கிரைம் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பர்சனல் டேட்டா ஸ்டீல் பண்ணுறது, ஹேக் பண்ணுறது, நமக்கு தெரியாமல் நம்மளோட சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்ப்ரெட்டிங் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸெட்ரா எல்லாமே சைபர் கிரைம் தான். ஓகேவா? மால்வேர் பற்றி பார்க்கலாம். மால்வேர் அப்படின்றது மெலிஷியஸ் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணப்பட்டிருக்க ரீசனே வந்து டு காஸ் ஹார்ம். ஓகேவா? ஒரு சிஸ்டம்க்கு வந்து ஹார்மை ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து இது வந்து டிசைன்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் வந்து இது டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னா வந்து நம்மளோட டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரியாமல் நம்மளோட சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே. டைப்ஸ் ஆஃப் மால்வேர் பற்றி பார்க்கலாம். வைரஸ் வந்து எப்படி என்ட்ரு ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஃபைலோ இல்லை ஏதோ சம்திங் நம்ம டவுன்லோட் பண்ணுறப்ப நமக்கு தெரியாது. ஓகேவா? அந்த ஃபைல் வந்து வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆஃப்டர் தட் வைரஸ் என்ட்ரு ஆகிடுச்சு, நம்ம அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னா நம்மளோட சிஸ்டமே டோட்டலாக க்ராஷ் பண்ணிடும் இந்த வைரஸ். ஓகேவா? அண்ட் வார்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து வைரஸ் மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து ஹியூமன் இன்ட்ராக்டிவிட்டிலாம் தேவைப்படாது. அங்கே வந்து நம்ம தான் வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே நமக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வரோம். பட் எனிவே வார்ம்ஸ்க்கு வந்து ஹியூமன் இன்ட்ராக்டிவிட்டி தேவைப்படாது. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீஃப் இருக்கான் அப்படின்னா ஒரு 4 டோர் ஓப்பன் ஆகிருக்கு, 5th ரூம் டோர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா வந்து அவன் உள்ளே போயிடுவான். கரெக்டாக? அதே மாதிரி தான் இதுவும். எங்கெல்லாம் வந்து செக்யூர்லெஸ் சிஸ்டம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வார்ம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உள்ளே நுழைஞ்சிரும். ஓகேவா? அண்ட் ரேன்சம்வேர் வந்து ஒன்ஸ் என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளோட ஃபைல்ஸ்லாம் வந்து அது என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க, லாக் பண்ணிட்டு தி டிமாண்ட் பேமெண்ட். ஓகேவா? டு ரீஸ்டோர் ஆக்சஸ். ஓகேவா? இதுதான் ரேன்சம்வேர். அண்ட் ட்ராஜன் ஹார்சஸ் அப்படின்றது இது ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி, அதுதான். ஓகேவா? ட்ராஜன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. ஓகேவா? நமக்கு வந்து தெரியாது அது வந்து ஒரு ஹார்ம்லெஸ்ன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் இட் எஃபெக்ட். ஓகேவா? அதுதான் நமக்கு தெரியாது. பட் எனிவே நம்ம டவுன்லோடோ இல்லை என்னமோ ஒன்று பண்ணும்போது நம்மளோட ஆக்ஷனால் அது வந்து உள்ளே வந்துடும் ட்ராஜன்ஸ். ஓகேவா? கீலாகஸ் என்ன அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கீபோர்டில் என்டர் பண்ணும்போது அதை ட்ராக் பண்ணி நம்ம என்ன கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கேப்சர் பண்ணுறது. வி நோ ஈவெண்ட்ஸ் லைக் கீ ப்ரெஸ், கீ அப், கீ டவுன், இது எல்லாமே தெரியும் கரெக்டாக நமக்கு. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி நோ தட் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வி கேன் ரெட்டைவ் வாட் கீ யூ ஆர் ப்ரெஸ்ஸிங். ஓகேவா? நமக்கு தெரியும். ஓகேவா? அதுதான் வந்து இங்கே பண்ணுறாங்க கீலாகஸ். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பின்னோ இல்லை ஏதோ ஒரு செக்யூரிட்டி இதோ போடும்போது they can easily track that what key we are pressing and நம்மளோட டேட்டாவை ஸ்டீல் பண்ணிடுவாங்க. ஸ்பைவேர் அப்படின்றது லைக் கேமரா. ஓகேவா? தட் மானிட்டரஸ், அது மாதிரி தான் ஸ்பைவேரும். நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து மானிட்டர் பண்ணும். லைக் ப்ரௌசிங் ஆக்டிவிட்டி எல்லாமே அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுறது. ஆட்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா இது எப்படிலாம் உள்ளே வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஃப்ரீ ரிசோர்ஸஸ் டவுன்லோட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ஆப்போ இல்லை எதாக வேணாலும் இருக்கலாம். அது டவுன்லோட் பண்ணும்போது நம்ம எப்போவும் நார்மலாகவே படிச்சுட்டுலாம் எதுவும் இது பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் எதாக இருந்தாலுமே. அண்ட் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், பண்டில் தான் வந்திருக்கும், அதோட இந்த ஆட்வேரும். இந்த ஆட்வேரோட வேலை என்ன அப்படின்னா நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்து ரீட் பண்ணி ரிலவெண்ட்டாக ஆட் ஷோ பண்ணுறது தான். அண்ட் எப்போ பாரு ஒரு பாப்பப் வந்து வந்துட்டே இருக்கும். ஈவன் வந்து நமக்கு சில சைட்ஸ்லலாம் ஆட் அப்படின்றதே வராது, அந்த இதில் கூட ஆட் வர ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஆட் ஷோ பண்ணி தே வில் கெட் ரெவன்யூ. நம்ம அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா தே வில் கெட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் தட். அதுதான் ஆட்வேர். ஓகேவா? கிரிப்டோ ஜாக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து அவங்க வந்து பெனிஃபிட் ஆகுது. எப்படின்னா வந்து நமக்கு தெரியும் மைனிங் பண்ணி பிட்காயின் எடுக்கிறது லீகல் தான். பட் நம்மளோட ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி தே வில் மைன். ஓகேவா? அவங்க மைன் பண்ணி வந்து இது பண்ணுறது தான் வந்து இங்கே கிரிப்டோ ஜாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.